வணக்கம். இந்த பதிவு கொலை நகரம் நாவல் இறுதி பகுதியாகும். தொழில்நுட்ப தவறால் இறுதிப் பகுதி முந்தைய வீடியோவில் இடம்பெறவில்லை. அதனால் இறுதிப் பகுதி மட்டும் தனி பதிவாக இங்கு உள்ளது. கதையை தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் தமிழ் நாவல். வாங்க கதையை கேட்போம். அவளை பார்த்ததும் சதாசிவம், வாம்மா துர்கா, உனக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன் என துர்காவை வரவேற்றார். உடனே துர்கா, நீங்களா யாரு, எதுக்காக இங்க வந்து இருக்கீங்க என சற்று கோபமாகவே கேட்க அவளது கன்னத்தில் தனது மொத்த பலத்தையும் திரட்டி தனது வலுத்த கரத்தால் ஒங்கி ஒரு அறை அறைந்தான் சதாசிவம் அருகே நின்று கொண்டிருந்த மார்த்தாண்டன். அந்த அடியின் வீரியம் தாங்காது துர்கா அந்த இடத்திலேயே மயங்கி விழுந்தாள். உடனே ஏமேலே சதாசிவம், டேய் மடையா, உனக்கு என்ன பைத்தியமா, அவகிட்ட பொறுமையா சொல்றதுக்கு பதிலா எதுக்காக அடிச்சடா கேனப் என சொல்லி விட்டு மார்த்தாண்டன் கன்னத்தில் ஏமேலே சதாசிவம் பளார் பளார் என 2 அடிகளை அடித்தார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. இல்லங்கையா, இந்த பாவி மவளால தான் நம்ம சின்னதம்பி ஜெயிலில் இருக்கார், அதான் ஆத்திரத்தில் அடிச்சுட்டேன் என கன்னத்தை போலியாக தடவியபடியே மார்த்தாண்டன் கூறினான். முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. மாம் என சொன்ன ஏமேலே சதாசிவம் அருகில் இருந்த ஒருவனை பார்க்க அவன் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை ஆரம்பித்தான். துர்காவின் பெற்றோர் தனது மகளின் நிலை கண்டும் தங்களது நிலையை கண்டும் அழுதனர். அவள் உயிரோடு இருக்கிறாளா அல்லது அடித்த அடியில் இறந்து விட்டாளா என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அதை நினைத்து அவர்களால் அழ முடிந்ததே தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்களை சுற்றி இருந்த ஆட்களால் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. யோவ், பாத்தியா, என்னை எதிர்த்து பேசுனதுக்கே உன்னோட மகளுக்கு என்ன நிலைமைன்னு இப்போ புரிஞ்சுகிட்டியா? அநேகமா அவ செத்து போனாலும் போயிருப்பா. இனிமேல் என்னோட பையனுக்கு பிரச்சினை இல்லை, ஈஸியா ரிலீஸ் ஆகிடுவான் என சதாசிவம் சொல்ல உடனே மகாலிங்கம் தனது பொன்னை இழந்த நிலையில் ஆவேசமாகி சதாசிவத்தின் சட்டையை பிடித்தபடி, டே, என்னோட பொன்னையே அடிச்சே கொன்னுட்டிங்களேடே பாவிகளா, பொறந்ததுல இருந்து நாங்களே இதுவரை அவளை அடித்தது இல்ல, இப்போ நீ அடிச்சிட்ட, என் பொன்னை கொன்ன உங்களை சும்மா விட மாட்டேன்டா என பேசிக்கொண்டே ஆத்திரத்தில் கழுத்தை நெரிக்க, அதனால் சதாசிவத்திற்கு கழுத்தில் வலி அதிகமாக அடுத்த நொடி சற்றும் தாமதிக்காமல் தனது இடையில் இருந்த துப்பாக்கியை எடுத்து அதன் அனைத்து தோட்டாக்களையும் மகாலிங்கத்தின் உடம்பில் இறக்கினார். அதில் 2 புல்லட்கள் தனது தந்தையை காப்பாற்ற வந்த துர்காவின் தம்பியின் மீது இறங்கியது. இருவரின் உயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களது உடலில் இருந்து பிரிந்து மகாலிங்கம், ராமகிருஷ்ணன் என்று பெயர் வைத்து அழைத்தவர்களை அடுத்த நொடி பிணம் என்று அழைக்க வைத்தது. அடுத்த நிமிடம் அந்த வீட்டின் முன்பு ஒரு வேன் நின்றது. அந்த வேனிற்குள் மகாலிங்கம் மற்றும் ராமகிருஷ்ணன் உடல்களும் அதனுடன் மயங்கி கிடந்த துர்காவும் ஏற்றப்பட்டது. அதே நேரம் லட்சுமி மற்றும் அவளது அம்மாவையும் அடியாட்கள் மிரட்டி வேனிற்குள் ஏற்றினர். அந்த வீட்டில் நடந்த அனைத்தையும் அந்த தெரு மக்கள் அனைவரும் ஏமேலே சதாசிவத்திற்கு பயந்து கண்டும் காணாமலும் இருந்து கொண்டனர். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. ஐயா, அந்த மகாலிங்கத்தோட சம்சாரத்தையும் பொன்னையும் இங்க வச்சே கொன்றுக்கலாமே, எதுக்காக அவங்களை நம்ம பண்ணை வீட்டுக்கு கொண்டு போகணும் என முன் சீட்டில் அமர்ந்தபடியே மார்த்தாண்டன் சதாசிவத்திடம் கேட்டான். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. டேய், புரியாம பேசாதடா, அந்த வக்கீலு டாக்டரு அப்புறம் நம்மோட தாசில்தாருன்னு எல்லோருமே சரியான பொம்பளை பொறுக்கிகடா. அது மட்டுமல்ல, நம்ம உதயகிருஷ்ணன் மேல இருக்குற கேசுல இவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. அதான் அவங்களுக்கு விருந்தா இவளுகள 2 பேரையும் கொடுத்துறலாம்னு நினைச்சேன். அவனுக அனுபவிக்கிறதுக்கு முன்னால நான் அனுபவிச்சிக்கிறேன். இருந்தாலும் அந்த மகாலிங்கத்தோட சம்சாரம் தனம் வயசான கூட நல்லா தான் இருக்க. சொல்லியபடியே சதாசிவம் ஒரு மார்க்கமாக சிரிக்க அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு மார்த்தாண்டனும் சிரித்து கொண்டான். என சிறிது நேரம் கழித்து சதாசிவத்தின் கார் அவரது பண்ணை வீட்டுக்கு வந்தது. கார் வருவதற்கு முன்பே வேன் வந்து இருந்தது. வேனிற்குள் இருந்த லட்சுமி மற்றும் துர்காவின் அம்மாவான தனத்தையும் தனித்தனி அறையில் அடைத்து விட்டனர். மகாலிங்கம், ராமகிருஷ்ணன் மற்றும் துர்கா மூவரும் இறந்து விட்டதால் அவர்களை அந்த பண்ணை வீட்டின் ஒரு ஓரத்தில் புதைப்பதற்காக குழி தோண்டும் இதத்திற்கு அருகே போட்டு வைத்து இருந்தனர். சதாசிவம் போன் செய்து டாக்டர் வெங்கடேசன், வக்கீல் முத்துராமன், தாசில்தார் சம்பத் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் சக்திவேல் ஆகியோரிடம் இதுவரை நடந்ததை சுருக்கமாக சொல்லி விட்டு அனைவரையும் தனது பண்ணை வீட்டுக்கு வரச் சொல்ல அடுத்த சிறிது நேரத்தில் அவர்கள் அனைவரும் சதாசிவத்தின் பண்ணை வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி.
சார் எதுக்கு சார் தேவையில்லாம மொத்த குடும்பத்தையும் தூக்குனீங்க. அதுல துர்கா அவளோட அப்பா தம்பியை வேற கொன்றிருக்கீங்க. நாளைக்கு கோர்ட்ல துர்கா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது என தனது கிளாஸில் இருந்த விஸ்கியை குடித்தவாறே சப் இன்ஸ்பெக்டர் சக்திவேல் சதாசிவத்தை பார்த்து கேட்டார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. யோவ் என்னையா பண்ண சொல்ற. அந்த பொண்ணு ரொம்ப கோபமா பேசுனதால மார்த்தாண்டன் கோப்பட்டு கன்னத்துல ஒரு அடி அடிச்சான். அதுல அந்த பொண்ணு செத்து போச்சு. பொண்ணு செத்ததால அவளோட அப்பன் என்னோட கழுத்த நெரிஞ்சான். அதனால அவனையும் தன்னோட அப்பாவ காப்பாற்ற அவனோட மகன் வந்தான். அதனால அவனையும் கொன்னுட்டேன். நீங்க 4 பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. என்னோட பையன் வெளியே வரணும். உங்க 4 பேருக்கு என்ன வேணாலும் தர்றேன் என சதாசிவம் கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அது வந்து சார் நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். இருந்தாலும் என சக்திவேல் கூற. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. யோவ் என்னையா அது வந்து இது வந்துன்னு சொல்லிட்டு இருக்க. நடந்தது நடந்துட்டு இனிமேல் நடக்க போறதை பத்தி பேசுவோம். இதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு என்கிட்ட நல்ல பிளான் ஒன்னு இருக்கு. அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லோரும் நடந்துகிடணும் என்றவாறே வக்கீல் முத்துராமன் அங்கிருந்த அனைவரையும் பார்த்தார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சூப்பர் வக்கீல். இப்போ தான் நீங்க வக்கீல் மாதிரியே பேசுறீங்க. சொல்லுங்க உங்க பிளான் என்ன என சதாசிவம் வக்கீலே பார்த்து கேட்டார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. டாக்டர் ஏற்கனவே உதயகிருஷ்ணனால் இறந்து போன பொண்ண போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டார். அதுல நமக்கு சாதகமாக தான் ரிப்போர்ட் எழுதி இருக்கிறார். ரிப்போர்ட்ல இருக்கிறதையே டாக்டர் கோர்ட்டில் சொல்லணும். அதுக்கப்புறம் ஜட்ஜ் கண்டிப்பா துர்காவை விசாரிக்க வர சொல்வார். அப்போது சக்திவேல் நீங்க போய் ஜட்ஜ் கிட்ட அந்த பொண்ணு எங்க போனானே தெரியல சார். நாங்களும் அவங்க வீட்டு பக்கத்துல எல்லோர் கிட்டேயும் விசாரிச்சோம். ஆனால் அதற்கு அவர்கள் அவரது பெண் யாரையோ காதலித்து ஓடிப் போய்விட்டாள். அந்த அவமானம் தாங்காமல் அவர்களும் இந்த ஊரை விட்டு சென்று விட்டார்கள் என கூறினார்கள். நாங்களும் அந்த பெண்ணை தேடி பார்த்தோம் எங்கும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு அந்த பெண்ணை பற்றி அவளது தோழிகளிடமும் உறவினர்களிடம் கேட்டதற்கு அவள் ஒரு பையனை காதலித்து கொண்டு இருந்தாள். அதனால் எங்கோ ஓடிச் சென்று இருப்பாள் என கூறினார்கள். எங்களுக்கு ஏமேலே சதாசிவம் மீது சந்தேகம். அவரது மிரட்டலால் அந்த பெண்ணும் அவளது வீட்டில் உள்ளவர்களும் ஊரை விட்டு சென்றிருப்பார்களோ அப்படின்னு சக்திவேல் நீங்க சொல்லி விடுங்க. ஏமேலே மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னா தான் நீ சொல்றது உண்மைன்னு எல்லோரும் நம்புவாங்க. யோவ் தாசில்தாரு நீ எப்போதும் போல அமைதியாவே இருக்கலாம். உனக்கும் இந்த கேசுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜட்ஜ் முக்கியமா ஒரு விஷயம் கேட்பார். அது என்னன்னா அந்த பொண்ணு துர்கா தானாகவே ஊரை விட்டு போயிட்டாங்களா அல்லது சப்இன்ஸ்பெக்டர் சக்திவேல் சொன்ன மாதிரி யாராவது மிரட்டி ஊரை விட்டு விரட்டிட்டாங்களான்னு கேட்பார். அதுக்கு நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். நானே சொல்லிவிடுவேன். நான் சொல்றதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஏமேலே சார் உங்களை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க. அதனால நீங்களும் நான் சொன்னதை அப்படியே சொல்லி விடுங்க என வக்கீல் முத்துராமன் சொல்ல உடனே சதாசிவம் யோவ் அப்படி என்ன சொல்ல போறேன்னு முதல்லேயே சொல்லிரு. அப்போ தான் நானும் உள்றாம் சொல்ல முடியும் என முத்துராமனை பார்த்து கேட்டார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சொல்றேன். நான் நீதிபதியை பார்த்து சார் இந்த போலீஸ்காரர்களுக்கு இந்த கேஸை பொறுத்தவரை ஆரம்பம் முதலே சந்தேகம் மட்டும் தான். தெளிவான காரணமோ சாட்சிகளோ இல்லை. அனைத்து விஷயங்களிலும் சந்தேகம் மட்டுமே உள்ளது. அந்த பெண் அவனுடைய காதலனுடன் ஓடிப்போய்விட்டாள். கொலை செய்யப்பட்ட பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லை என மெடிக்கல் ரிப்போர்ட்டில் டாக்டர் சொல்லியிருக்கார். அந்த பெண் இந்த கேஸை வாபஸ் பெறுகிறேன் அதற்கு பதிலாக எனக்கு பணம் தாருங்கள் என்று ஏமேலேவிடம் பேரம் பேசி இருக்கிறாள். ஆனால் நமது ஏமேலே தனது பையன் மீது தவறில்லை என சொல்லி பணம் தர முடியாது என கூறியிருக்கிறார். அந்த அளவிற்கு எனது கட்சிக்காரர் சட்ட திட்டங்களை மதித்து நடப்பவர். அவரது அரசியல் வாழ்க்கையை பாழாக்க நினைத்தும் அவருக்கும் அவரது மகனுக்கும் கெட்ட பெயர் உண்டாக்க நினைத்தும் இந்த கேஸ் போடப்பட்டுள்ளது. கேஸில் தோற்று விடுவோம் நமது மானம் போய்விடும் என்று நினைத்து அந்த பெண் இந்த ஊரை விட்டு சென்று விட்டாள். அதனால் எனது கட்சிக்காரரை இந்த கேஸில் இருந்து விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் போலீசார் அந்த பெண்ணை கண்டுபிடித்து உண்மையை அறிய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் என நான் சொல்வேன். இதையே ஏமேலே சார் நீங்களும் சொல்லி விடுங்க என சொல்லி விட்டு வக்கீல் முத்துராமன் பண்ணை வீட்டின் மாடியில் இருந்த அறையை பார்த்தார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. யோவ் நீ சரியான கிரிமினல் தான்யா. எதுக்கும் உங்கிட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும்.
நீ சொல்ற மாதிரி நடந்தா கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா என்னோட பையன் வெளியே வந்துருவான். சூப்பர் ஐடியா என சதாசிவம் வக்கீலை பார்த்து கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. என்னது நடந்தாவா? இல்ல நான் சொன்ன மாதிரி தான் நாளைக்கு நடக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க எல்லோரும் நடந்துகிடுங்க என்று தனது வாயில் விஸ்கியை ஊற்றிக் கொண்டு மாடியில் இருந்த அறையை பார்த்து கொண்டே வக்கீல் முத்துராமன் கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. போதும் போதும், வக்கீலோட நினைப்பு வேற எங்கேயோ இருக்கு. அதனால இனி கேஸ் பத்தி பேசுறது பிரயோஜனம் இல்லை என தாசில்தார் சம்பத் அங்கிருந்த அனைவரிடமும் கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சரி, ஓகே, நீங்க எல்லோரும் வந்த வேலையை பாருங்க. எனக்கும் ஒரு வேலை இருக்கு என சதாசிவம் வித்தியாசமான புன்னகையோடு கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. என்ன அண்ணே, உங்க சிரிப்பே வித்தியாசமா இருக்கு. அப்படி என்ன வேலை அண்ணா என டாக்டர் வெங்கடேசன் சிறு புன்னகையோடு கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அதெல்லாம் ஒண்ணுமில்லை டாக்டர், அந்த பொண்ணோட அம்மாவ பார்த்ததுல இருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அதான் நான் போறேன். இதுக்கு மேல ஒப்னா சொல்ல முடியாது என கூறியபடியே ஒரு கிளாஸ் விஸ்கியை தனது கையில் சுமந்தபடியே சதாசிவம் தனத்தை அடைத்து வைத்திருக்கும் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அதே நேரம் அங்கிருந்த மற்ற நால்வரும் லட்சுமியின் அறையை நோக்கி சென்றனர். அதுக்கப்புறம் அந்த 4 பேரும் சேர்ந்து என்னை எவ்வளவோ கெஞ்சியும் அந்த நாயக கேட்கவே இல்லை என சொல்லி கொண்டு இருக்கும் போதே லட்சுமி கதறி அழுதாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டியது. அவள் அருகே துர்காவும் கதிரவனும் வந்து அவளுக்கு ஆறுதல் கூற ஆரம்பித்தனர். அதே நேரம் கோகுலும் ரஞ்சுவும் அந்த வீட்டில் எந்த எவிடன்ஸும் கிடைக்காது சிறிது ஏமாற்றத்துடன் தங்களது காரின் அருகே வந்தனர். அத்தியாயம் 29. ஒற்றை மேற்கோள்குறி இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சார், என்ன சார், இந்த வீட்ல நமக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல என பேசியபடியே ரஞ்சு காரை எடுத்தாள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. கொஞ்சம் எதிர்பார்த்தது தான் ரஞ்சு. ஒருவேளை இங்கே அந்த லேப் இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் தான் இங்கு வந்தோம். இன்னும் ஒரு இடத்துல மட்டும் செக் பண்ணா போதும். அதனால இப்போ நீ சதாசிவம் பண்ணை வீட்டுக்கு கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் சற்று தள்ளி புவனா பவனம் என்கிற பெரிய பண்ணை வீடு ஒன்னு இருக்கு. இப்போ நாம அங்க போகலாம் என கோகுல் ரஞ்சுவை பார்த்து கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சார், இதை நம்ம சதாசிவம் பண்ணை வீட்டுக்கு போகும் போதே சர்ச் பண்ணிருக்கலாமே. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. உண்மை தான் ரஞ்சு, அப்போவே சர்ச் பண்ணிருக்கலாம். ஆனா அப்போ இருட்டாகலையே. இப்போ ராத்திரி ஆனதால நமக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை, யாருக்கும் தெரியாமல் ஈஸியா உள்ள புகுந்து சர்ச் பண்ணலாம். பகலா இருந்து சர்ச் பண்றதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு நிறைய பார்மாலிட்டிஸ் இருக்கு. அதனால் தான் என கோகுல் ஏன் இப்போது சர்ச் பண்ண போகிறோம் என்பதற்கான காரணத்தை கூறினார். கோகுல் காரணத்தை சொன்ன அடுத்த நொடி கார் எங்கேயும் நிற்காமல் புவனா பவனம் நோக்கி செல்ல ஆரம்பித்தது. அதே நேரம் துர்கா வீட்டில் துர்காவும் கதிரவனும் லட்சுமிக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்ல மெதுவாக லட்சுமி இயல்பு நிலைக்கு வந்தாள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. லட்சுமி, நீ சொன்னது போதும், மீதி உள்ளதை நானே சொல்லிக்கிறேன் என கதிரவன். வேண்டாம் கதிர், நானே சொல்றேன். திரும்பவும் என்னால சொல்ல முடியாத அளவுக்கு வந்தா நீ சொல்லு என சொல்லி விட்டு மீண்டும் பேச ஆரம்பித்தாள் லட்சுமி. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அந்த 4 நாய்க கிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சியும் அவனுக கடைசி வரை கேட்கவில்லை. மனசாட்சின்னு ஒன்னு இல்லாத மிருகங்கள் என சொல்லி முடிக்கும் முன்பே மீண்டும் லட்சுமி அழ ஆரம்பிக்க உடனே கதிரவன், இதுக்கு தான் நானே சொல்றேன்னு சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேன்ட என சொல்லி கொண்டே லட்சுமியின் கண்களிலிருந்து வழியும் நீரை தனது கைகளால் கதிரவன் துடைத்தார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. மிஸ்டர் கதிரவன், நான் இந்த கேள்விகளை எல்லாம் முன்கூட்டியே கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்போ இருந்த சூழ்நிலையில் என்னால் கேட்க முடியவில்லை. அதனால் இப்போ அந்த கேள்வியை கேட்கிறேன். நீங்க யாரு? உங்களுக்கும் என்னோட தங்கச்சிக்கு எப்படி பழக்கம்? என்னோட தங்கச்சி எங்க குடும்பத்தை கொன்னவங்கள பழிவாங்குனா நீங்களும் எதுக்கா பழி வாங்குனீங்க என அடுத்தடுத்து கேள்விகளை துர்கா டாக்டர் கதிரவனிடம் கேட்டாள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அண்ணி, நான் சொல்ற அனைத்தையும் கேட்டாலே உங்க கேள்வி எல்லாத்துக்குமான பதில் கிடைத்து விடும்.
இப்போ நான் யாரு, எனக்கும் இந்த கொலைகளுக்கும் எப்படி சம்பந்தம் என்பதையும் லட்சுமியை எனக்கு எப்படி தெரியும் என்பதையும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் என கதிரவன் சொல்லி விட்டு லட்சுமி சொல்லாமல் விட்ட விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தான். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. நான் உதயகிருஷ்ணன் மற்றும் அவனது நண்பர்களால் கற்பழித்து கொல்லப்பட்ட பெண்ணின் காதலன். டிவி செய்திகளில் தான் எனது காதலி கொல்லப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் தான் அந்த கொலையை பார்த்தேன் என போலீசாரிடம் சொன்னதாகவும் நியூஸில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் விசாரணை நடக்கும் போது கோர்ட்டுக்கும் வந்தேன். முதல் நாள் வந்த நீங்க 2வது நாள் வரல, அதனால கோர்ட் உதயகிருஷ்ணனுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நீங்க கோர்ட்டுக்கு வராததால தான் அவனுகள் கோர்ட் ரிலீஸ் பண்ணிட்டுனுங்குற ஆத்திரத்தில் உங்களை சும்மா விடக்கூடாது என்று எண்ணி உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆனால் உங்க வீடு பூட்டியிருக்க பக்கத்தில் இருந்தவர்களிடம் விசாரிக்கும் போது தான் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அந்த ஏமேலே சதாசிவம் கடத்தி சென்றதாக கேள்விப்பட்டேன். நான் மட்டும் அந்த இடத்துக்கு வருவது மிகவும் ஆபத்தானது, அதனால் எனது காதலியின் தந்தையையும் நான் சதாசிவம் பண்ணை வீட்டுக்கு அழைத்து வந்தேன். நாங்க வந்த நேரம் அந்த பண்ண வீட்டில் இருந்த அனைவரும் நல்ல குடிபோதையில் இருந்தனர். நாங்கள் இருவரும் ஒவ்வொரு அறையாக நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தாரோ இருக்கிறீர்களா என்று பார்த்தோம். ஒரு அறையில் மட்டும் உங்களது தங்கை லட்சுமி மயங்கி கிடந்தாள். உடனே அவளை தூக்கிக் கொண்டு அந்த பண்ணை வீட்டை விட்டு வெளியே வந்து லட்சுமியை ஒரு மருத்துவமனையில் சேர்த்தோம். கிட்டத்தட்ட 2 நாள் உங்க தங்கச்சி கண்ணே திறக்கல. 3வது நாள் உங்க தங்கச்சி கண்ண திறந்த அப்புறம் தான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நடந்த கொடுமைகள் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் என்னோட காதலிக்காவும் உங்க தங்கச்சி தன்னோட குடும்பத்துக்காவும் அங்கிள் தன்னோட மகளுக்காவும் அவங்க எல்லோரையும் பழி வாங்க நினைச்சோம். நினைச்ச மாதிரியே எல்லோரையும் கொன்னுட்டோம் என கதிரவன் நடந்த அனைத்தையும் சுருக்கமாக சொல்லி முடித்தான். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. 3 நாளுக்கு அப்புறம் கண்முழிச்ச எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கல. அதனால் தற்கொலை பண்ணி செத்து போகலாம்னு நினைச்சேன். ஆனா இவரும் அங்கிளும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்குனவன்களே சந்தோஷமாயிருக்கும் போது நீ எதுக்கு இந்த உலகத்தை விட்டு போகணும்னு சொன்னாங்க. அப்போ தான் நானும் யோசித்தேன், என்னை இந்த நிலைக்கு ஆளாக்குன ஒவ்வொருத்தனையும் கொல்ல நினைச்சேன். அவனுக எல்லோரையும் ஒவ்வொருத்தனா தேடி கண்டுபிடித்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணோம். கடைசி 4 பேரை கொலை பண்றதுக்குள்ள அந்த சிஐடி கோகுல் வந்துட்டான். அதனால அந்த 4 பேரை மட்டும் சித்திரவதை பண்ணாம கொன்னுட்டோம் என லட்சுமி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோபமாக கூறினாள். உன்னை பத்தி எல்லாம் சொல்லிட்ட. உன்னையும் அம்மாவையும் தனித்தனி அறையில் அடைச்சு வச்சதா சொன்ன. ஆனா நான் மயக்கம் தெளிஞ்சி பார்க்கும் போது அம்மா இறந்து கிடந்தாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க என தனது அழுகையை கட்டுப்படுத்தியவாறே துர்கா லட்சுமியிடம் கேட்டாள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. நம்ம அம்மாவை யாரும் கொல்லல, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த சதாசிவம் குடிபோதையில் நம்ம அம்மா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணி இருக்கான். தன்னோட மானத்தை காப்பாத்திக்க முதல் மாடியில இருந்து அம்மா குதிச்சிட்டாங்க. குதிச்சதுல தலை சிமெண்ட் தரையில பட்டு அம்மா இறந்துட்டாங்க என லட்சுமி தன் கண்ணில் வழியும் கண்ணீரை துடைத்து கொண்டே பதிலளித்தாள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 முற்றுப்புள்ளி. உங்க அம்மா தற்கொலை தான் பண்ணிட்டாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் என அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த டாக்டர் கார்த்திகேயன் லட்சுமியை பார்த்து கேட்டார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. ரவிக்குமாரை நாங்கள் கொலை செய்யும் போது அவன் இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான் என கதிரவன் பதிலளித்தார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. ரவிக்குமாரா? யார் அது? நீங்க கொலை பண்ணது மொத்தம் 7 பேரை. அதுல ரவிக்குமார்னு ஒரு பேரே இல்லையே. அப்படினா நீங்க 7 கொலை அல்ல அதுக்கு மேல பண்ணிருக்கீங்க என கார்த்திகேயன் கதிரவனை பார்த்து கேட்டார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. ஆமா ப்ரோ, நாங்க பண்ணது 7 கொலை அல்ல, மொத்தம் 11 கொலை பண்ணி இருக்கோம். ஆரம்பத்துல எங்களுக்கு பப்ளிக்கா கொலை செய்த உடலை வைக்கணும்னு தோணல. யாருக்கும் தெரியாமல் கொலை செய்யப்பட்ட உடல் கூட யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு தான் கொலைகளை செய்தோம். நாங்க ரவிக்குமாரை கொல்லும் போது தான் அங்கிள் எங்க 2 பேர் கிட்டேயும். நாம எதுக்கு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு கொலை செய்யணும்? யாரை நாம கொல்றோமோ அவங்களை ஏன் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்கன்னு எல்லோருக்கும் தெரியணும். முக்கியமா ஒரு பெண்ணை கற்பழித்து கொன்னதுக்காக தான் அவன் கொலை செய்யப்பட்டான் என்பது எல்லோருக்கும் தெரியணும். அப்படி தெரிஞ்சா தான் இந்த கொலைகளை பார்த்து பயந்து இனிமேல் எவனும் எந்த பொண்ணையும் கற்பழிக்க யோசிக்கணும். அப்படி யோசிச்சா மட்டும் தான் நாம இந்த கொலைகளை பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என சொன்னார்.
அப்படி அவர் சொன்னது எங்களுக்கும் தோணுச்சு. அதனால தான் கடைசி 7 பேரையும் கொலை செய்து பப்ளிக்கா கொலை செய்த உடலை தூக்கி போட்டோம் என கதிரவன் ஒரு குரூர சிறப்பை சிரித்து கொண்டே கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சரி ஓகே அந்த கொலையை எல்லாம் எப்படி பண்ணீங்க? இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. எதுக்கு மச்சான் அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஏற்கனவே மணி 10க்கு மேல ஆகுது. அதனால உங்க எல்லா கேள்வியையும் நாளைக்கு கேளுங்க. இன்னும் நாம சாப்பிடவே இல்ல. சாப்பிட்டாதான். சாப்பிட்டு எல்லோரும் தூங்க போகலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என லட்சுமி அங்கிருந்த அனைவரையும் பார்த்து கூற அனைவரும் சரி என தலையாட்டினார்கள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சரி தூங்க போகலாம். கடைசியா ஒரு கேள்வி, உங்க 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு என கார்த்திகேயன் மீண்டும் கேட்க அதற்கு லட்சுமி, ஏதோ ஒரு காரணத்தால 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அங்கிள் தான் எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சார் என சொல்லி விட்டு துர்காவை பார்த்து, அக்கா நீ எப்படி அந்த இடத்தில் இருந்து தப்பிச்ச என கேட்க தான் தப்பித்த கதையை சாப்பிட்டு கொண்டே துர்கா சொல்ல ஆரம்பித்தாள். அதே நேரம் கோகுலும் ரஞ்சுவும் புவனா பவனம் என்ற வீட்டுக்குள் புகுந்து ஏதாவது க்ளூ கிடைக்கிறதா என்று தேட ஆரம்பித்து இருந்தனர். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சார் நாமளும் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம். ஆனா இங்க எந்த எவிடன்ஸும் கிடைக்கிற மாதிரியே தெரியல சார். அந்த லேபை எங்க தான் வச்சு இருக்கானுகளோ அண்டர்கிரவுண்ட்ல கூட இருந்த மாதிரி தெரியலையே என ரஞ்சு சிறிது சோம்பேறித்தனத்தோடு கோகுலிடம் கூறினாள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. நீ சொல்றதும் கரெக்ட் தான் ரஞ்சு. இங்க எதுவும் இருக்குற மாதிரி தெரியல. தேவையில்லாம நம்மோட டைம் தான் வேஸ்ட் ஆகிட்டு. சரி வா நாம போகலாம் என கோகுல் சொன்ன அடுத்த நொடி ரஞ்சு ஓகே சார் என்று சொன்னபடி அவர் அருகில் வந்து நின்றாள். இருவரும் மாடி வழியாக இறங்கும் போது தான் அந்த இடம் கோகுலின் கண்ணில் பட்டது. உடனே அந்த இடம் நோக்கி கோகுல் செல்ல அவர் பின்னாலேயே ரஞ்சுவும் சென்றாள். கோகுல் சென்ற இடத்தில் ஒரு வேன் ஒன்று நின்று கொண்டிருந்தது. அந்த வேனின் கதவை வெளியே சத்தம் கேட்காதபடி உடைத்த கோகுலும் ரஞ்சுவும் மெதுவாக அந்த வேனிற்குள் நுழைந்தனர். நுழைந்த இருவருக்கும் பெரிய அதிர்ச்சி. வெளியே இருந்து பார்த்தால் தான் அது வேன். ஆனால் அந்த வேனின் உள்ளே சீட்கள் இருப்பதற்கு பதிலாக பீக்கர், லேப் ஃப்ளாஷ், டெஸ்ட் டியூப், பீபெட்ஸ், வாலிமெட்ரிக் ஃப்ளாஷ், அதுபோக சில இன்ஜெக்ஷன், சில கெமிக்கல் நிறைந்த குப்பிகள் என அந்த இடம் ஒரு சிறிய லேப் போல அரேஞ்ச் செய்து வைக்கப்பட்டு இருந்தது. அந்த லேபின் ஓரத்தில் இன்ஸ்பெக்டர் சக்திவேல் வீட்டில் எடுக்கப்பட்ட இன்சுலின் குப்பிகள் போல மேலும் சில இன்சுலின் குப்பிகள் கிடந்தன. அத்தியாயம் 30. அந்த வேனிற்குள் மினி லேப் இருந்தது கோகுலுக்கும் ரஞ்சுவிற்கும் சிறிது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. ரஞ்சு ரொம்ப கவனமா பாரு. இந்த வேனோட மூலை முடுக்கெல்லாம் செக் பண்ணு. ஒரு சின்ன தடயத்தை கூட நாம விட்டு விடக்கூடாது. நான் ஃபாரின்சிக் டிபார்ட்மெண்ட் ஆட்களையும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரத்னவேலையும் இந்த இடத்துக்கு வரச் சொல்றேன். நீ யாருக்கும் போன் பண்ண வேண்டாம் என சொல்லி விட்டு கோகுல் தனது சட்டை பையில் இருந்த போனை எடுத்து அவர்களுக்கு போன் செய்து வரச் சொன்னார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சார் இந்த இடத்துல ஒரு வீடியோ கேமிரா இருக்கு சார் என ரஞ்சு சொல்ல உடனே கோகுல், அந்த வீடியோ கேமிராவை ஆன் செய்து உள்ளே ஏதாவது வீடியோ இருக்கான்னு செக் பண்ணு என சொல்ல ரஞ்சு அந்த வீடியோ கேமிராவை ஆன் செய்ய முயற்சி செய்தாள். அடுத்து சிறிது நேரத்தில் ஃபாரின்சிக் ஆட்களும் அசிஸ்டன்ட் கமிஷனர் ரத்னவேலும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அந்த வீட்டின் செக்யூரிட்டியின் மொபைலை ரத்னவேலும் கோகுலும் புடுங்கி வைத்து கொண்டு செக்யூரிட்டியை ஒரு ஓரமாக உட்கார வைத்து விட்டு ரத்னவேலும் கோகுலும் கேஸ் பற்றி பேசிக்கொண்டு இருந்தனர். அப்போது ரஞ்சு அந்த வேனில் இருந்து இறங்கி கோகுல் மற்றும் ரத்னவேல் அருகே வந்தாள். வந்தவள் தான் கையில் வைத்திருந்த வீடியோ கேமிராவை ஆன் செய்து அவர்கள் இருவருக்கும் காட்டினாள். அந்த வீடியோவில் ஒருவர் ஊசி மூலமாக எலிகளுக்கு ஏதோ ஒரு மருந்தை செலுத்துகிறார். செலுத்திய சில நொடிகளில் அந்த எலி 2-3 முறை துடிதுடித்து விட்டு தனது உயிரை இழக்கிறது. இன்னொரு வீடியோவில் ஒரு எலியை ஒரு பாட்டிலில் இருந்த திரவத்தில் மூழ்கடித்து அந்த எலியை மீண்டும் எடுத்து ஒரு மீன் தொட்டியில் போடுகிறார். மீன் தொட்டியில் விழுந்த அடுத்த நொடி எலியின் உடலை மீன்கள் அனைத்தும் கடித்து குதற சில நிமிடங்களில் அந்த எலியானது இறந்து போனது. இப்படியாக இன்னும் 2-3 வீடியோக்கள் அந்த வீடியோ கேமிராவில் பதிவாகி இருந்தது. இந்த வீடியோக்களையும் வீடியோவில் பதிவாகி இருந்த நபரின் உருவத்தையும் பார்த்து மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. மிஸ்டர்
கோகுல் அவர் தான் இந்த கொலைகளை எல்லாம் செய்தார்னு இப்போ வரைக்கும் என்னால நம்ப முடியல. என ரத்னவேல் கோகுலிடம் கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. எனக்கும் தான் சார். இந்த வீடு அவரோடது தான். இந்த வீட்ல தான் அந்த லேபும் இருக்கு. அந்த லேபை செக் பண்ணா இன்னும் பல எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, முக்கியமா அந்த வீடியோ ஆதாரம் மட்டுமே போதும் அவரை ஜெயிலில் அடைக்க. என கோகுல் கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அவர் எதுக்காக இத்தனை கொலைகளை செய்ய வேண்டும்? கொலைக்கான காரணம் என்ன என ஒண்ணுமே புரியல கோகுல். என ரத்னவேல் புலம்ப. சார், உங்களோட அனைத்து கேள்விகளுக்குமான விடை நாளை காலை அந்த கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணும் போது தெரியும் சார். அந்த டைமுக்குள்ள அவருக்கு எதிரான எல்லா எவிடன்ஸையும் நாம கண்டுபிடிக்கணும் சார். என கோகுல் ரத்னவேலிடம் கூறினார். அடுத்த நாள் காலை. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. ஏண்டி, மொத்தம் 11 கொலைகளை 2 பேரும் இல்ல உங்க அங்கிளோட சேர்த்து 3 பேர். 3 பேரும் சேர்ந்து இத்தனை கொலைகளை பண்ணி இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு உறுத்தலையா? என தனது தம்ளரில் இருந்த காபியை உறிஞ்சியபடியே துர்கா தனது தங்கை லட்சுமி மற்றும் டாக்டர் கதிரவனிடம் கேட்டாள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அவனுகள முன்னாலேயே கொன்னு இருக்கணும், ஆனா முடியல. கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு தான் அவனுகளை கொல்ல முடிஞ்சதுன்னு கொஞ்சம் உறுத்த தான் செய்யுது. மற்றபடி வேற எதுவும் இல்ல. அதுபோக அவனுக ஒன்னும் மனுஷனுக கிடையாது, மிருகங்க. அதனால எந்த உறுத்தலும் இதுவரை வந்தது இல்லை, இனிமேலும் வராது. என சூடான காபியை பருகியவாறே கூலாக லட்சுமி பதிலளித்தாள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அதுவும் சரிதான், அவனுக மேல யாருக்கும் துளி கருணை கூட வராது. அப்புறம் அந்த 11 கொலைகளையும் எப்படி செஞ்சிங்க, அதை மட்டும் சொல்லு லட்சுமி. கடைசி 7 கொலை கூட எப்படி நடந்து இருக்கும்னு புரிஞ்சிக்க முடியுது. ஆனா முதல் 4 கொலை எப்படி நடந்துச்சு? ப்ளீஸ் சொல்லுடி. என துர்கா கெஞ்சுவது போல கேட்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இப்போதைக்கு அதை யாரும் தெரிஞ்சிக்க வேண்டாம். அப்படி தெரிஞ்சா நமக்கே ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். என லட்சுமி கூறினாள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அதெல்லாம் ஒண்ணுமில்லை, நான் ஏற்கனவே 2-3 நாவல் எழுதி இருக்கேன். அடுத்ததா ஒரு கிரைம் நாவல் எழுத போறேன். அதான் நீங்க 2 பேரும் எப்படி கொலை செஞ்சிங்கன்னு தெரிஞ்சா அதுல என்னோட கற்பனையை கொஞ்சம் கலந்து எனது நாவலை நான் எழுதி விடுவேன். அதுக்காக தான் நான் உன்கிட்ட கேட்டேன், வேறு எதுக்காகவும் இல்லை. என துர்கா பதிலளித்தாள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. கதை எல்லாம் எழுதுறீங்களா அண்ணி? சூப்பர் சூப்பர். அவ சொல்லமாட்டா, நான் சொல்றேன். என சொல்லியபடியே டாக்டர் கதிரவன் அவர்கள் இருவருக்கும் அருகே கிடந்த சேரில் வந்து அமர்ந்தார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 முற்றுப்புள்ளி. டேய் லூசு மாதிரி பேசாத. நாம இப்போ பேசுறது வேற யாருக்காவது தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளமாகிட போகுது. என லட்சுமி கதிரவனை பார்த்து முறைக்க உடனே கதிரவன், எல்லாவற்றையும் அங்கிளே பார்த்துகிடுறேன். நீங்க இதை நினைத்து எந்த கவலையும் பட வேண்டாம்னு சொல்லி இருக்கிறார். அதனால பயப்படாத. என கதிரவன் தாங்கள் எப்படி கொலை செய்தோம் என கூற ஆரம்பித்தான். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. நாங்க முதல்ல கொன்னது உதயகிருஷ்ணன் கூட சுத்திட்டு இருந்த அவனோட பிரெண்ட்ஸ் கதிர், ஷாம் அண்ட் விஷ்ணுவை தான். மூவரும் சதாசிவத்தோட பண்ணை வீட்ல வச்சு சரக்கடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கெட்ட நேரம். அந்த டைம்ல அங்க வேற யாரும் இல்ல. இதான் சரியான டைமுன்னு நான், லட்சுமி மற்றும் எங்க அங்கிள் உள்ளே போக முடிவு செய்தோம். சதாசிவம் அவரோட எதிரிகளை கொன்று விட்டு யாருக்கும் தெரியாமல் புதைக்க அவரது பண்ணை வீட்டில் இருந்து சுடுகாடு வரைக்கும் ஒரு சுரங்கப்பாதையை தோண்டி வைத்து இருந்தார். நாங்க மூவரும் அந்த சுரங்க பாதையை பயன்படுத்தி அதன் வழியாகவே அந்த வீட்டிற்குள் நுழைந்தோம். அந்த 3 நாய்களும் குடிபோதையில் இருந்தானுக. அவனுக மண்டையை உடைச்சிட்டு அவனுகளை சுரங்கம் வழியாக சுடுகாட்டிற்கு கொண்டு வந்தோம். அதன் பிறகு அவனுகளை அங்கேயே உயிரோடு புதைத்து விட்டோம். இவனுக 3 பேரும் காணாம போனதுக்கு அப்புறம் தான் அந்த பண்ணை வீட்டுல சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க கையில் சிக்குனது இல்ல நேரா எங்க கிட்டேயே வந்து சேர்ந்தது ரவிக்குமார் தான். லட்சுமியை பார்த்தவன் இவள் இன்னும் உயிரோட தான் இருக்காளா என சந்தேகப்பட்டு லட்சுமியை பாலோ பண்ணிட்டு பெரிய இவன் மாதிரி மேட்டுப்பாளையத்தில் இருக்குற எங்க வீட்டுக்கே வந்துட்டான். வந்தவன் அப்படியே போயிருந்தா அவனுக்கு எந்த பிரச்சினையும் இல்லாமல் போயிருக்கும். ஆனா அவன் எங்க கிட்டையே வந்து அப்படி இப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சான். அப்போ தான் நாங்க அவனை பிடிச்சு அடின்னு அடிச்சோம்.
அதுக்கப்புறம் அன்னைக்கு அதாவது உங்களை கடத்திக் கொண்டு போன நாள்ல என்ன எல்லாம் நடந்துன்னு அவன் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். அதுக்கப்புறம் அவனை கொன்னு அந்த வீட்ல இருக்குற தோட்டத்தில் புதைச்சு அந்த இடத்தில் ஒரு தென்னை மரத்தை நட்டு வச்சுட்டோம். இதுதான் அண்ணி நாங்க முதல்ல பண்ண 4 கொலைக்கான டீடெயில். கொஞ்சம் சுருக்கமா தான் சொன்னேன். உங்க கற்பனையை கலந்து கதையில இந்த கொலைகளைப் பற்றி ரொம்ப சுவாரஸ்யமா விறுவிறுப்பா எழுதிக்கிடுங்க. இந்த டீடெயில் போதுமா இல்லாட்டி அதுக்கப்புறம் பண்ண மற்ற 7 கொலை பற்றியும் ஏதாவது சொல்லணுமா? வேணும்னா சொல்லுங்க, அதைப் பற்றியும் சொல்றேன் என டாக்டர் கதிரவன் துர்காவை பார்த்து கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. டேய், நீ சொல்றது எல்லாம் சரிதான். இந்த விஷயம் வேற யாருக்காவது தெரிஞ்சா நாம 2 பேரும் ஜெயில் கம்பிக்கு பின்னால தான் நிற்கணும் என லட்சுமி சொல்ல. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அதெல்லாம் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் போகாது. அதுபோக இது நம்ம வீடு, இங்க வந்து யாரும் கேட்க மாட்டாங்க என கதிரவன் லட்சுமியிடம் கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. விடுங்க கொழுந்தனாரே, அவ அப்படி தான் சொல்லுவா. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க மற்ற 7 கொலை பற்றியும் சொல்லி விடுங்க, எனக்கு உபயோகமா இருக்கும் என ஆர்வமாக துர்கா கேட்க கதிரவன் மற்ற கொலைகளை எப்படி செய்தோம் என்பதையும் கூற ஆரம்பித்தார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. உதயகிருஷ்ணன் சரியான லேடிஸ் வீக்னஸ் உள்ள ஆளு. அதனால் அவனை அந்த வீக்னஸ் வச்சே எங்க இடத்துக்கு வர வச்சு அவனை கொன்னோம். இந்த கொலைகள் எல்லாம் ஏன் நடக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியணும் நினைச்சதால அவனோட உடலை வெட்டி அந்த வெட்டிய உடல்களில் நாற்றம் வராமல் இருக்கவும் கெட்டு போகாமல் இருக்கவும் ஃபார்மால்டிஹைட்டை செலுத்தி அவனது உடலை எம்பாமிங் செய்தோம். இறந்த சில மணி நேரத்தில் மனித உடலானது பாக்டீரியா, பூஞ்சைகள் போன்ற நுண் கிருமிகளின் தாக்குதலால் அழுகி சிதைந்து போகும். இதை ஆங்கிலத்தில் டீகம்போசிஷன் என்பார்கள். இறந்த உடலை நுண்கிருமிகளின் தாக்குதலிலிருந்து பாதுகாத்து பதப்படுத்தும் முறையே எம்பாமிங் ஆகும். அதன் பிறகு அந்த உடலை அடுத்து கொலை செய்யப் போகும் அனைவருக்கும் கூரியர் மூலமாக அனுப்பி வைத்தோம். ஆனால் போலீசார் அந்த க்ளூவை கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் சிஐடி கோகுல் இதை உடனே கண்டுபிடித்து விட்டான். அடுத்ததாக நாங்கள் குறி வைத்தது டாக்டரை தான். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் சக்திவேல் லட்சுமியை பார்த்து விட்டதால் அவனை கொன்று விட்டோம். சக்திவேலை கொல்ல நாங்கள் பெரியதாக எந்த ரிஸ்க்கும் எடுக்கவில்லை. அவன் தினமும் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கொள்வான். நாங்கள் இன்சுலினுக்கு பதிலாக ஹார்ட் அட்டாக் வர வைக்கும் இன்ஜெக்ஷனை மாற்றி வைத்து விட்டோம். அந்த இன்ஜெக்ஷனை போட்டு கொண்டதால் சக்திவேல் இறந்து விட்டான். இதில் நாங்க எடுத்த ரிஸ்க்குன்னு பார்த்தா அந்த இன்ஜெக்ஷனை கண்டுபிடித்தது மட்டும்தான். அதை கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ண வேண்டியதா போச்சு. அந்த தாசில்தார் சம்பத்தை தான் கொஞ்சம் கொடூரமா கொலை பண்ணிட்டோம். எங்களுக்கே அதுல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்து. ஆனா இந்த கேஸ் பத்தி எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும் என்பதால் அப்படி கொலை பண்ணோம். இந்தாளும் லேடிஸ் வீக்னஸ் பிளஸ் காசு மேல பைத்தியமா இருக்குறவன். அதனால இந்த வீக்னஸ் வச்சே அவனை தூக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவன் மேல நாங்க 2 பேரும் ஸ்பெஷலா தயாரிச்ச கெமிக்கலை அவன் மேல ஊத்தி அந்த சம்பத்தோட கை கால் வாயை கட்டி குளத்து நடுவுல இறக்கி கட்டி வச்சுட்டோம். குளத்துல கட்டி வச்ச அடுத்த நொடி குளத்துல இருந்த மீன் எல்லாம் அவனை கடிச்சு குதறிடுச்சு. அது நைட் நேரமாயிருந்ததால் அந்த குளத்து தண்ணீர் சிவப்பா மாறுனத யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு ட்விலையே நீங்க பார்த்து இருப்பீங்க. மார்த்தாண்டனை அவனோட அடியாள் ஒருத்தன் மூலமாகவும் டாக்டரை அப்போ ஹாஸ்பிட்டல்ல நடந்த கலவரத்தை வச்சு உள்ளே புகுந்து கொன்னுட்டோம். இவ்ளோ தான் எனக்கு தெரிஞ்சது. இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. வக்கீலையும் சதாசிவத்தையும் கொன்னது அங்கிள் தான். அதனால் அந்த கொலை பற்றி எங்க 2 பேருக்கும் தெரியாது என டாக்டர் கதிரவன் தாங்கள் எப்படி கொலை செய்தோம் என்பதை கூறி முடித்தார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 முற்றுப்புள்ளி. இதை எல்லாம் உங்க கிட்ட சொல்லணும்னு தேவையில்லை. இருந்தாலும் இவ்வளவு கொலைகள் பண்ணி இருக்கோம். அவனுக செத்தது கூட பிரச்சினை இல்லை. அதனால அவங்க குடும்பத்துல இருக்குறவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இதை எல்லாம் யார் கிட்டேயாவது சொன்னா மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அதான் சொன்னேன் என கதிரவன் சொல்ல அதற்கு பதிலளிக்கும் நிலையில் துர்காவும் லட்சுமியும் இல்லை. அவர்களுக்கும் கொஞ்சம் மனதிற்குள் ஒரு மாதிரி தான் இருந்தது. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. எதுக்காக எல்லோரும் இப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க கொன்னவங்க எல்லோரும் நல்லவங்க இல்ல கெட்டவங்க தான். அவனுக இன்னும் கொஞ்சம் நாள் உயிரோடு இருந்தா இன்னும் பல குடும்பங்களை அழிச்சிருவானுக. அதனால எந்த ஃபீலும் வேண்டாம், சந்தோஷமாக இருங்க.
என சொல்லி கொண்டே கையில் காபி கப்போடு டாக்டர் வெங்கடேசனுக்கும் அந்த இதத்திற்கு வந்தார். வெங்கடேசன் அங்கே வரவும் மற்ற மூவரின் மனநிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. அதன் பிறகு நால்வரும் சிறிது சிறிதாக சிரித்து பேச ஆரம்பித்தனர். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. ஆமா கொழுந்தனாரே, அந்த அங்கிள் யாருன்னு கடைசி வரைக்கும் சொல்லலையே என துர்கா கேட்க, இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அது வந்து என இழுத்து கொண்டே, கூடிய சீக்கிரத்தில் அவர் யாருன்னு உங்களுக்கே தெரிய வரும் என சிரித்து கொண்டே கதிரவனும் லட்சுமியும் பதிலளித்தனர். அதே நேரம், இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சார், நானும் தேத்து நைட்ல இருந்தே கேட்டுட்டு இருக்கேன். யார் அந்த கொலைகாரன்னு இதுவரை அதுக்கான பதிலை நீங்க சொல்லவே இல்லை என ரஞ்சு கேட்க, அவர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்பதை கேட்க அசிஸ்டன்ட் கமிஷனர் ரத்னவேல் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் விநாயகம் இருவரும் கோகுலையே பார்த்தனர். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. வெயிட் ரஞ்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது யாருன்னு உனக்கே தெரிய வரும். அதுவரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க என கோகுல் சொல்ல, மூவரும் அமைதியாக உடனே ரஞ்சு வண்டியின் கியரை மாற்றி கோகுல் சொன்ன இடத்துக்கு வேகமாக செல்ல ஆரம்பித்தாள். அத்தியாயம் 31. காலை மணி 10. ரத்னவேல், சிஐடி கோகுல், ரஞ்சனி மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் விநாயகம் ஆகிய நால்வரும் வரும் கமிஷனர் முன்பு அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. என்ன மிஸ்டர் கோகுல், என்னை அரெஸ்ட் பண்ண இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? அதுவும் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா நீங்க எல்லோரும் எதுவும் பேசாம சிலை போல அமைதியா நிக்குறீங்க என கமிஷனர் கோகுலை பார்த்து கேட்டார். கோகுலை தவிர மற்ற அனைவரின் முகத்திலும் சிறு அதிர்ச்சி தெரிந்தது. அதை கவனித்த கமிஷனர், என்னடா இவனுக்கு எப்படி அரெஸ்ட் பண்ண வர்றாங்கன்னு தெரியும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இல்லாம அரெஸ்ட் பண்ண வர்றாங்கன்னு தெரிஞ்சும் தப்பிச்சு போகாம இருக்கானேனும் பார்க்கீங்களா என அவர்களை பார்த்து கேட்டார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சார். ஏன்னா லேப் இருந்த வீட்ல சிசிடிவி கேமரா இருந்தது. அதை நாங்க ஆஃப் பண்ணவே இல்லை. அதனால நீங்க கண்டிப்பா அங்க நாங்க வந்ததை பார்த்து இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த கொலை கேசுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணவே இல்லை. அப்படி தப்பிக்க நினைச்சு இருந்தா எங்களுக்கு எந்தவித ஆதாரமும் கிடைச்சு இருக்காது. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் இந்த கொலைகளை பண்ண மாதிரி எவிடன்ஸ் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த கொலைகளை பண்ணியிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. அதை உங்க வாயால கேட்கணும்னு நினைக்கிறேன் என சொன்னபடியே அருகே இருந்த சேரில் கோகுல் அமர்ந்தார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. வாவ், சூப்பர். ரத்னவேல் இந்த கேஸை எதுக்காக கோகுல் கிட்ட கொடுக்கணும்னு சொன்னது கரெக்ட் தான். உங்க நம்பிக்கையை அவர் காப்பாத்திட்டார். நீங்க ரொம்ப புத்திசாலி கோகுல். அதனால தான் ரொம்ப வேகமா என்னை பிடிச்சுட்டீங்க. நான் எதுக்காக இந்த கொலைகளை பண்ணேன் என்பது கூட நீங்க கண்டுபிடித்து இருப்பீங்க. எனிவே கன்கிராட்ஸ் கோகுல். ஐ எம் ரெடி. நீங்க இப்போவே என்னை அரெஸ்ட் பண்ணலாம் என்று சொன்னபடியே கமிஷனர் தனது இருக்கையில் இருந்து எழும்பினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சார், இப்போ கூட எங்களால நீங்க தான் இந்த கொலைகளை பண்ணீங்கன்னு நம்ப முடியல சார். நீங்க தான் கொலை செஞ்சீங்க அப்படிங்கிற எல்லா ஆதாரமும் இருக்கு. ஆனா மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. எதுக்காக சார் இந்த கொலைவெறி? இந்த கொலைகளை எல்லாம் பண்ண என்ன காரணம்? கோகுலுக்கு தெரியும், ஆனால் அதை அவர் சொல்ல விரும்பவில்லை. அதனால அந்த காரணத்தை நீங்க சொல்லித்தான் ஆக வேண்டும் என அசிஸ்டன்ட் கமிஷனர் ரத்னவேல் கமிஷனரை பார்த்து கேட்டார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. கரெக்ட் தான் ரத்னவேல். நான் எதுக்காக கொலை பண்ணேன்னு இந்நேரம் இல்ல ஏற்கனவே கோகுல் கண்டுபிடித்து இருப்பார். சொல்லப்போனா டாக்டர் கொலை செய்யப்பட்ட அடுத்த நாளே அவரோட சந்தேக பார்வை என்மேல விழுந்துட்டுன்னு தெரியும். அவர் நினைச்சு இருந்தா அப்போவே என்னை அரெஸ்ட் கூட பண்ணி இருக்கலாம். என் மேல மட்டும் இல்ல, உங்க மேல, விநாயகம் மேல கூட அவருக்கு சந்தேகம் வந்தது என கமிஷனர் கூற ரத்னவேலும் விநாயகமும் ஒருவித அதிர்ச்சியுடன் கோகுலை பார்த்தனர். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. உண்மை தான். உங்க 3 பேர் மேலேயும் எனக்கு சந்தேகம் வந்தது. சந்தேகம் வர காரணமே மார்த்தாண்டன் கொலை செய்யப்பட்ட விஷயம்தான். மார்த்தாண்டனை நான் இல்லீகலா அரெஸ்ட் பண்ண போறேன்னு உங்க 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா நான் அங்க போறதுக்குள்ள மார்த்தாண்டனை கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உங்க 3 பேர் மேலேயும் எனக்கு சந்தேகம் வந்தது. அதுலயும் கமிஷனர் மேல எனக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமா இருந்தது.
என கோகுல் அவர்கள் மூவரையும் பார்த்து கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அதை விடுங்க கோகுல், முதல்ல இந்த கொலை எல்லாம் எதுக்காக பண்ணேன்னு கமிஷனர் சொல்லட்டும் என ரத்னவேல் கமிஷனரை பார்த்தார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 முற்றுப்புள்ளி. மிஸ்டர் ரத்னவேல், என்ன சொல்றீங்க? என்னோட குடும்பத்தை இழந்த கதையையா, இல்ல ஒரு போலீஸ் காரனாயிருந்தும் என்னோட குடும்பத்தை காப்பாத்த முடியாத என்னோட கையாளகாத தனத்தையா, இல்ல அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாத என்னோட இயலாமையா? போங்க சார் என கோபமாகவும் அதே நேரம் தனது குடும்பத்தை காப்பாற்ற முடியாத இயலாமையாலும் கமிஷனர் கத்தினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அவரை டிஸ்டர் பண்ண வேண்டாம் மிஸ்டர் ரத்னவேல். அவர் கொலை செய்த காரணத்தை நானே கூறுகிறேன். கமிஷனர் இத்தனை கொலைகளையும் செய்ய காரணம் ஜனிஷா, அவரோட பொண்ணு. உதயகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நாம துர்கா மற்றும் அவங்க ஃபேமிலி மேல மட்டும் தான் சந்தேகப்பட்டோம். அது தப்போன்னு நினைக்கும் போது தான் உதயகிருஷ்ணன் மற்றும் அவனது நண்பர்களால் கற்பழித்து கொல்லப்பட்ட பெண் யார் என்பதை இன்னொரு பக்கம் உங்க யாருக்கும் தெரியாமல் இரகசியமா நானும் ரஞ்சுவும் விசாரணை செய்தோம். கிட்டத்தட்ட எல்லா டீடெயிலும் கிடைத்தது. ஜனிஷானா யாரு, அவங்க அம்மா லவ்வர்னு எல்லா டீடெயிலும் கிடைச்சுது. ஜனிஷாவோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டைவர்ஸ் ஆனதால ஜனிஷாவோட அப்பா டீடெயில் மட்டும் எங்களுக்கு கிடைக்கல. ஜனிஷாவோட லவ்வர் பேரு கதிரவன், அதாவது லட்சுமியோட ஹஸ்பண்ட். அதனால கதிரவன் மற்றும் லட்சுமி மேல எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்தது. அதுக்கு ஏத்த மாதிரி எல்லோரோட ஃபோகஸும் அவங்க மேலேயே இருந்து எல்லாமே அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் தான். அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண அடுத்த நாளே வக்கீல் கொலை செய்யப்பட்டார். வக்கீல் கொலை செய்யப்பட்ட பின்னர் தான் இந்த கொலை கேஸ் பற்றி தெளிவாக எனக்கு புரிய வந்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் ஜனிஷாவோட அப்பா பற்றி விசாரணையை தொடங்கினோம். ஜனிஷா அம்மா விவகாரத்து வாங்குன வருடத்தை வச்சு திரும்பவும் விசாரிச்சோம். அப்போ தான் ஜனிஷாவோட அப்பா பேரு பூபதி பாண்டியன், கோயம்புத்தூர் கமிஷனர் என்கிற டீடெயில் கிடைச்சுது. இந்த டீடெயில் எல்லாத்தையும் கோர்ட்ல இருந்து நாங்க வாங்கினோம். இந்த ஒரு க்ளூவை வச்சிக்கிட்டு கமிஷனரை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால தான் வேற ஏதாவது க்ளூ கிடைக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். நாங்க எதிர்பார்த்த மாதிரியே இந்த கேஸுக்கு தேவையான எல்லா எவிடன்ஸும் கமிஷனர் சாரோட பண்ணை வீட்டில் கிடைத்தது. அதை வச்சு தான் இன்னைக்கு கமிஷனரை அரெஸ்ட் பண்ண போறோம் என கோகுல் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து கூறினார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சார், நீங்க ஒரு போலீஸ், அதுவும் மிகப்பெரிய பதவியில் இருக்கீங்க. நீங்க நினைச்சா கரெக்டான எவிடன்ஸோட அவனுகளை கோர்ட் முன்னால நிப்பாட்டி இருக்கலாம். ஆனா நீங்க அதை விட்டுட்டு இப்படி வெறி பிடித்த மிருகம் மாதிரி ரொம்ப கேசுவலா போற போக்குல பல கொலைகளை பண்ணி இருக்கீங்க. உங்க கூட ஒர்க் பண்ணத நினைச்சாலே அருவருப்பா இருக்கு சார் என அசிஸ்டன்ட் கமிஷனர் ரத்னவேல் எரிச்சலாக கமிஷனரை பார்த்து கூறினார். ஆஹாஹா என சிரித்துக்கொண்டே, என்ன நான் வெறிப்பிடித்த மிருகமா? ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு என்னோட பொண்ணு கற்பழித்து கொன்னவங்களை சட்டரீதியா என்னால எதுவும் பண்ண முடியாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அவனுக 4 பேரும் எந்த தண்டனையும் கிடைக்காம சிரிச்சுக்கிட்டே வெளியே வந்தப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாம அப்போ என்னோட மனசு எப்படி இருந்துன்னு தெரியுமா? உடம்பு முழுக்க பலம் கொண்ட யானை அங்குசத்துக்கு பயந்து அமைதியா இருக்குற மாதிரி நானும் அந்த இடத்தில் இந்த போலீஸ் யூனிஃபார்ம் என்கிற அங்குசத்தால யானை மாதிரி தான் அங்க நின்னுட்டு இருந்தேன். அவனுங்களுக்கு எதிரா எதையும் பேச முடியாம பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி தான் என்னோட மனநிலை இருந்தது. அந்த வகையில் பார்த்தா நான் என்னைக்கோ மிருகமா மாறிட்டேன். இந்த கொலை எல்லாம் பண்ணதுக்கு எனக்காக மட்டும் பண்ணல. இனிமேல் அந்த நாய்களால் யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் கொலை பண்ணேன்னு சொல்லி கண்டிப்பா நான் இந்த கேசுல இருந்து தப்பிக்க முயற்சி பண்ண மாட்டேன். இந்த எல்லா கொலையும் பழிக்கு பழி வாங்க நானே திட்டமிட்டு செஞ்ச கொலைகள் தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன சொன்னீங்க மிஸ்டர் ரத்னவேல்? ஒரு போலீஸா இருந்துட்டு எதுக்காக அவனுகளை கோர்ட்ல நிப்பாட்டாமா கொலை பண்ணீங்கன்னு தானே. உன்ன மட்டும் நல்லா புரிஞ்சிக்கோங்க, ஒரு போலீஸ்காரன் என்னாலேயே அவனுங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. அப்படி இருக்கும் போது சாதாரணமான ஒருத்தனால எப்படி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும்? முடியாது, முடியவே முடியாது. இந்த அரசியல்வாதிகள் தலையீடு இருக்குற வரைக்கும் எந்த கேசுலேயும் கரெக்டான தீர்ப்பும் கிடைக்காது. அதேபோல நம்மளை மாதிரி போலீஸ்காரங்க நேர்மையா வேலையும் பார்க்க முடியாது. முதல்ல இந்த அரசியல்வாதிகளை கொல்லணும், அவனுகளால பல பிரச்சனை வருது. அதுபோக நம்ம நாட்டுல இருக்குற பெரிய பிரச்சனையே இந்த சட்டம் தான். யாரு வளைச்சாலும் ஈஸியா வளைஞ்சிருது. மத்த நாட்டுல இருக்குற மாதிரி கடுமையான சட்டத்தை இங்கேயும் கொண்டு வரணும்.
பொண்ணுகள தப்பா நினைச்சு அவங்க மேல கை வச்சா கூட அவனுக கையை வெட்டணும். கற்பழிச்சா மரண தண்டனை கொடுக்கணும். அப்படி கடுமையா சட்டம் கொண்டு வந்தா மட்டும் தான் பொண்ணுக நிம்மதியா வாழ முடியும். அதுவரைக்கும் என்னோட பொண்ணு மாதிரி பல பொண்ணுகளோட வாழ்க்கை நாசமா தான் போகும். கண்டிப்பா என்னால கற்பழிக்கிற எல்லா குற்றவாளிகளையும் கொல்ல முடியாது. ஆனால் நான் எதுக்காக இந்த கொலைகளை பண்ணேன்னு தெரிஞ்சா இன்னும் 4-5 பேரு தைரியமா பொண்ணுகிட்ட தப்பா நடக்குறவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அல்லது ஏண்டா இப்படி பண்றேன்னு கேட்கவாவது செய்வாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கேஸ் வெளியே தெரியணும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு. இனிமேலும் பேசிட்டு யாரோட நேரத்தையும் வீணாக்க நான் விரும்பவில்லை என பேசிக்கொண்டே கமிஷனர் பூபதிபாண்டியன் ரத்னவேல் முன்பாக வந்து நின்றார். அடுத்த நொடி கமிஷனர் பூபதிபாண்டியன் அரெஸ்ட் செய்யப்பட்டார். கமிஷனர் தான் நடந்த கொலைகளுக்கு எல்லாம் காரணம் என தெரிந்த அடுத்த நொடி தொலைக்காட்சிகளில் கோவையில் நடந்த மர்மகொலைகளுக்கு காரணமான கமிஷனர் பூபதிபாண்டியன் கைது. தனது மகளின் வாழ்க்கையை நாசம் செய்தவர்களை பழிவாங்கவே இத்தனை கொலைகளை செய்தேன் என வாக்குமூலம் கொடுத்து உள்ளார். இந்த கேஸை திறமையாக விசாரணை செய்த சிஐடி கோகுலை உயரதிகாரிகள் பாராட்டி வருகின்றனர் என செய்தி ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. அதே நேரம் கமிஷனர் நல்லவரா அல்லது கெட்டவரா, அவர் செய்தது சரியா தவறா என விவாதமேடை ஒவ்வொரு தொலைக்காட்சிகளிலும் நடைபெற்று கொண்டிருந்தது. அதே நேரம் இந்த செய்திகளை லட்சுமி, கதிரவன், துர்கா மற்றும் வெங்கட்ஷேன் நால்வரும் சிறிது அதிர்ச்சியாகவே பார்த்து கொண்டு இருந்தனர். கமிஷனர் எளிதாக இந்த கேஸில் இருந்து தப்பி விடுவார் என நினைத்து இருந்த லட்சுமி மற்றும் கதிரவனுக்கு இந்த செய்தி பேரதிர்ச்சியாக இருந்தது. அடுத்த நாள் இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 முற்றுப்புள்ளி. என்ன சார், ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ யோசிக்க நேரமில்லை, சீக்கிரம் இந்த ஆபீஸை காலி செய்யணும் என ரஞ்சு கூறிய வார்த்தைகள் எதையும் கேட்காது கோகுல். சொல்லு ரஞ்சு, ஏதோ சொல்லிட்டு இருந்த என கேட்டார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. ஒண்ணுமில்லை சார், நான் பேசுறதை கூட கவனிக்காம அப்படி என்ன யோசனைன்னு கேட்டேன். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 முற்றுப்புள்ளி. எல்லாம் அந்த கமிஷனர் பூபதிபாண்டியன் பற்றி தான். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. அவருக்கு என்ன சார், இப்போ ஜெயில்ல இருக்கார். இனிமேல் அவரை பற்றி யோசிக்க என்ன இருக்கு? நமக்கு இந்த கேஸ் முடிவுக்கு வந்துட்டு அடுத்த கேஸ் என்னன்னு பார்க்கலாம் சார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. இந்த கேஸ் இன்னும் முடியல ரஞ்சு. இன்னும் ஒரு கொலை நடக்க இருக்கு. ரஞ்சு சற்று அதிர்ச்சியாக, என்ன சார் சொல்றீங்க, இன்னும் ஒரு கொலை நடக்க போகுதா? லட்சுமி, கதிரவன் மற்றும் கமிஷனர் 3 பேரும் தான் இந்த கொலைகளை செய்தது, அதுல சந்தேகமே இல்லை. அதுல லட்சுமியையும் கதிரவனையும் காப்பாற்ற நான் எல்லா கொலைகளையும் பண்ணதா கமிஷனர் பூபதிபாண்டியன் ஜெயிலுக்கு போய் இருக்கார் என நாம எல்லோரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அவர் ஜெயிலுக்கு போகல, இன்னொரு காரணமும் இருக்கு. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. என்ன காரணம் சார்? இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. ஞானவேல், சதாசிவத்தோட தம்பி, கமிஷனர் பூபதிபாண்டியனோட மனைவியை கொன்னவன். அவனை கொல்ல தான் பூபதிபாண்டியன் ஜெயிலுக்கு போய் இருக்கார். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சார் வாங்க சார், இப்போவே இந்த கொலையை தடுத்து நிறுத்தலாம் என ரஞ்சு சிறு பதட்டத்துடன் கூறினாள். இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி 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 முற்றுப்புள்ளி. இல்ல ரஞ்சு, தடுக்க வேண்டாம், நம்மால தடுக்கவும் முடியாது. அதுபோக ஞானவேல் உயிரோடு இருந்து எதையும் சாதிக்கப் போறதில்லை. அப்படியே அவன் உயிரோடு இருந்தா இன்னும் 10 பேரை கொல்வான். அதனால வேண்டாம், நாம கிளம்பலாம், அடுத்த கேஸ் ரெடியா இருக்கு. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சார், கடைசியா ஒரு கேள்வி. இது எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? அதுவும் ஞானவேல் பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சு இருக்கீங்க. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. மார்த்தாண்டனை கொலை செய்த ஜெயராஜ் தான் ஜனிஷா மற்றும் அவங்க அம்மா பற்றியும் அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார் என்பது பற்றியும் ஜனிஷா அம்மாவை கொலை செய்த ஞானவேல் பற்றியும் அவன் எதுக்காக அவரை கொன்றான் என்பது பற்றி என பல உண்மைகளை சொன்னான். இந்த உண்மைகளை எல்லாம் மார்த்தாண்டன் குடிபோதையில் தன்னிடம் கூறியதாக அவன் கூறினான். அதுபோக மார்த்தாண்டன் வீட்டை சோதனை செய்யும் போது சில எவிடன்ஸ் கிடைத்தது. ஜனிஷா பற்றி எல்லாம் நீ விசாரணை செய்து கண்டுபிடித்தாய். இவ்வளவு உண்மை தெரிஞ்ச அப்புறம் தான் அந்த ஞானவேலை கொலை செய்ய தான் கமிஷனர் பூபதிபாண்டியன் ஜெயிலுக்கு உள்ளே போயிருக்கார் என கூறினேன். ஞானவேலை
கொல்ல வேண்டாம் என முடிவு செய்து இருந்தால் நடந்த எந்த கொலைக்கும் எவிடன்ஸ் நமக்கு கிடைத்து இருக்காது. இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. சார் கியூராசிட்டில கேட்கிறேன், அந்த ஞானவேல் எதுக்காக ஜனிஷாவோட அம்மாவை கொலை செய்யணும்? இரட்டை மேற்கோள்குறி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி. ஜனிஷாவோட அம்மா ஒரு டி ஆபிசர். அவர் கிட்ட சில கையெழுத்து வாங்க தான் ஜனிஷாவை கடத்தி கையெழுத்து போட்டு தான்னு மிரட்டிட்டு இருந்தான். அந்த டைம்ல தான் உதயகிருஷ்ணன் மற்றும் அவனது நண்பர்களால் ஜனிஷா கற்பழித்து கொலை செய்யப்பட்டாள். ஜனிஷாவை ஞானவேல் தான் கடத்தினான்னு ஜனிஷாவோட அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் மாட்டிக்கிடக் கூடாதுன்னு ஞானவேல் ஜனிஷாவோட அம்மாவை கொன்னுட்டான். கொஞ்சம் லேட்டா தான் இதை எல்லாம் எப்படியோ கமிஷனர் பூபதிபாண்டியன் தெரிஞ்சுகிட்டார். அதனால தான் இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை கொலைகள் நடந்ததுருக்கு என கோகுல் பேசி முடிக்கவும் அந்த இடத்திற்கு வந்த கான்ஸ்டபிள் ஒருவர், சார் நீங்க கிளம்புறதுக்கு கார் வந்துட்டு என சொல்லி விட்டு கிளம்பினார். கான்ஸ்டபிள் கிளம்பியதும் கோகுல் ரஞ்சுவை பார்த்து, சரி ஓகே ரஞ்சு, அடுத்த வாரத்துல இருந்து வேற கேஸுக்கு போகலாம், இன்னையோட இந்த கேஸ் முடிந்தது. அப்புறம் நீ கார்ல வர்றியா இல்ல புல்லட்டா என கேட்க, எனக்கு எப்போதும் புல்லட்டான் என சிரித்துக்கொண்டே ரஞ்சு பதிலளித்தாள். அதே நேரம் சமையலறையிலிருந்து எடுத்த கத்தியை கையில் வைத்து கொண்டு கண்களில் கொலைவெறியோடு பூபதிபாண்டியன், அதாவது முன்னாள் கமிஷனர் ஞானவேலை அடைத்து வைத்து இருக்கும் அறைக்குள் யாருக்கும் தெரியாமல் நுழைந்தார். கதை நிறைவு. எல்லாருக்கும் இந்த மெகா கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற நாவல்கள் வேண்டுமென்றால் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் இதுபோன்ற நாவல்கள் மற்றும் குறுநாவல்களை ஷேர் செய்வோம். மேலும் லைக், கமெண்ட், ஷேர் செய்தால் எங்களுக்கு மிக ஊக்கமாக இருக்கும். உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி. இது உங்கள் தமிழ் நாவல்.